இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நான் உள்ள சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் வந்து நான் தாவிக்கா கட்சிக்கிறேன் ஆய்வு செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தனியாக இருக்கேன், நீ உள்ளே வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொன்னதுக்கு யார் நீ என்னை வெளியே போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி என்னுடைய நீ ஒரு லேடிஸ்கிட்ட போய் பேசுறது தப்பு. நீ யாரு முதல்ல இதை சொல்லிட்டு வா. நீ யாரு அதுக்கிட்டே எப்படி பேசணும்? நீ என்ன கட்சி இருக்கே தானே? இல்லை நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு பெண்ணுக்கிட்ட நீ எதை வச்சு உனக்கு ஆய்வு பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி? கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே பாக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையம் 2இல் மேகலா என்பவர் அங்கன்வாடி பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் 23ஆம் தேதி மேகலா அங்கன்வாடி மையத்தில் சமையல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது தமிழக வெற்றிக் கழகத்தின் ரிஷிவந்தியம் ஒன்றிய இணைச் செயலாளர் பிரபுராஜ் என்பவர் அங்கன்வாடி மையத்திற்குள் சென்று ஆய்வு மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது நான் தனியாக இருக்கும் நேரத்தில் ஏன் அனுமதி இல்லாமல் உள்ளே வருகிறீர்கள், வெளியே வந்து பேசுங்கள் என்று மேகலா கேட்டதாக தெரிகிறது. அதற்கு பிரபுராஜ், நான் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி, அங்கன்வாடி மையத்தை ஆய்வு செய்ய வந்துள்ளேன் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் மேகலா வெளியே வந்து பேசுமாறு கூறியபோது அவரது சாதி பெயரை குறிப்பிட்டு ஒருமையில் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த மேகலா தனது கணவருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தார். என் பேர் மேகலா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாக்கம்ன்ற கிராமத்தில் அங்கன்வாடி சென்டரில் 2ல் நான் வேலை செய்கிறேன். நான் உள்ளே சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் வந்து நான் தாவிக்கா கட்சிக்கிறேன் ஆய்வு செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தனியாக இருக்கேன், நீங்கள் உள்ளே வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொன்னதுக்கு யார் என்னை வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி நீ சொல்லி என்னை வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி நீ சொல்லி என்னோட ஜாதியை இழுத்து வச்சு அவங்க தப்பாக அசிங்கமாக பேசுகிறாங்க. பசங்க முன்னாடி அவமானப்படுத்துகிற மாதிரி என்னை பேசுனாங்க. நான் ரொம்ப பதட்டமாகி பயத்தோடு வெளியே ஓடி வந்துட்டேன். என் அங்கன்வாடி பக்கத்துலேயே என்னுடைய ஸ்கூல் என்னுடைய வீடு இருக்குது. வீடு இருக்கிறதால எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து யாருன்னு தெரியல, ஸ்கூலில் வந்து ஒரு மாதிரி தரைகுறைவாக பேசுகிறாங்க, என்ன அசிங்கமாக என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பயத்தோடவே சொல்லவோ அவர் வந்து என்ன ஏது யார் அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு தாவிக்கா கட்சிக்கிறேன் என்னுன்னே தான் வம்பு இழுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வாயாலே ஒத்துக்கிட்டான். அவன் ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக வேறு பேசினான். ரஃப் அண்ட் டப்பாக பேசுனதால இது சம்மந்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் வடபொன்பருப்பியில் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட்டை என்ன ஏதுன்னு விசாரித்து எனக்கு நியாயம் வாங்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கும் அவங்களுக்கும் முன்விரோதம் இருக்குது. முன்விரோதம் பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேருக்குள்ளே என்ன ஏதுன்னு பேசி தீர்த்துருக்கோம். அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த கட்சி சம்மந்தமாக இழுத்து பிரச்சனை பண்ணுறாங்க. இது 2 நாளாக எனக்கு மன உளைச்சலில் உடம்பு செல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப முடியல. இந்த நியாயத்தை விசாரித்து எனக்கு நல்ல நியாயமாக வாங்கி தரணும். பின்னர் அங்கு வந்த அவரது கணவர், நீங்கள் யார், எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்ய வந்தீர்கள் என்று கேட்டதாக தெரிகிறது. அதற்கு முதலில் நான் ரிப்போர்ட் ஆபீசர், ரிப்போர்ட் எடுக்க வந்தேன் என்று கூறிய பிரபுராஜ், பின்னர் நான் டிவிகே கட்சியில் உள்ளேன், ஆனால் செய்தியாளராகத்தான் வந்தேன் என்று முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாக மேகலா தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ஒரு பெண் பணியாளர் தனியாக இருக்கும் நேரத்தில் அனுமதியின்றி அங்கன்வாடிக்குள் சென்று ஆய்வு செய்வது முறையற்றது என்று மேகலாவின் கணவர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மேகலா வடபொன்பரப்பி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கன்வாடி வட்டார அலுவலர் நிரஞ்சனா சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினார். அப்போது எனது மனைவியை வெளியே அனுப்புங்கள் என்று மேகலாவின் கணவர் கேட்டதற்கு அங்கன்வாடி பெயர் வரக்கூடாது, அதனால் அவரை வெளியே அனுப்ப முடியாது என்று கூறி தாவேகா நிர்வாகிக்கு ஆதரவாக பேசியதாக மேகலா தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ள அங்கன்வாடி பணியாளர் மேகலா தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அந்த மையத்தில் பணியாற்ற பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இச்சம்பவம் பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீ ஒரு லேடிஸ்கிட்ட போய் பேசுறது தப்பு. நீ யாரு முதல்ல இதை சொல்லிட்டு வா. நீ யாரு அந்த பெண்கள்கிட்ட போய் பேசணும்ல, நீ யாருன்னு சொல்லு. ரிப்போர்ட் இல்லை, நான் என்னன்றேன், உனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு, அந்த பெண்ணுக்கிட்ட போய் நீ பேசுகிற,
நீ யாரு சொல்லு. நான் ஒரு பத்திரிகை ஆஃபீஸரு. பத்திரிகை ஆஃபீஸரா? சரி ரைட்டு. தான். சரி. நான் அது என்னன்னு தான் போய் பார்க்கணும். சரி ரைட்டு. நீ வந்து இது பண்ணல, அந்த பெண்ணுக்கிட்ட போய் நீ இது ஆய்வு பண்ணல? ஆய்வுலாம் பண்ணல. அதுக்கிட்ட நீ பேசணல்ல? ஆமாம். பேசண தானே? சரி, நீ முதல்ல யார் என்னன்னு தெரியாது எப்படி போய் பேசுன? அது என் மனைவி. அதுக்கு நான்றா நீ அதுக்கிட்ட எப்படி போய் பேசுன? அதுக்கிட்ட எப்படி பேசுன? நீ என்ன கட்சி? நாங்கள் டிவிக்கே தான். டிவிக்கே தானே? ஆனால் நாங்கள் இல்லை நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு பெண்ணுக்கிட்ட நீ எதை வச்சு உனக்கு ஆய்வு பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி கொடு. ஆய்வு பண்ணதுக்கான அத்தாரிட்டி கொடு. ஒரு பெண்ணு இருக்கிற ரூமில் போய் நீ பண்ணுறேன்னா அது என்ன நீ அத்தாரிட்டி கொடு. பெண்ணு மட்டும் இல்லைங்க, அத்தாரிட்டி நீ கொடு. நான் கேட்கறது என்னன்னா அது என் மனைவி. சரியா? ஒரு பர்மிஷன் இல்லை நான் நீ ஆய்வு பண்ணல. நீ யார் ஆய்வு பண்ண? நாங்க ஆய்வு பண்றதுக்கு நீ யாரு? பத்திரிகையாளர். உன் பத்திரிகை ஐடி கொடு. மாமா ஒரு நிமிஷம், உன் பத்திரிகை ஐடி கொடு. பத்திரிகை ஐடி கொடு. ஏதோ யாரு எந்த அதிகாரத்துல போய் நீ இது பண்ண? பாருங்க பொதுமக்களே பாத்துங்க, இவர் டிவி கேட்கறான். இவரு போய் வந்து ஒரு பெண்ணுங்கிற ரூம்ல போய் இவர் ஆய்வு பண்ண வரான். இதை தெரிஞ்சுங்க, பாத்துங்க மக்களே, புரிஞ்சுங்க. இது வரைக்கும் எத்தனையோ ஆட்சி இருந்துச்சு. இவர் ஒரு பெண்கள் நீ போய் நான் என்னன்றேன், நீ போய் பெண்கள்கிட்ட ஆய்வு பண்ணதானே? அது சொல்லு, நீ ஆய்வு பண்ணதானே? சரி, நீ ஆய்வு பண்ணியா இல்லையா? ஆய்வு பண்ண ரைட்டு. பத்திரிகை ஆபீஸரா போய் பத்திரிகை ஆபீஸர்னா என்னன்னு போய் ஆய்வு பண்ண உனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லு. எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி நாத்தம் வருது, இந்த மாதிரி துணி துவைக்கிறாங்க, பின்னாடி இருந்து குழந்தைங்களுக்கு அது நீ யாருன்னு கேக்குறான். பொதுமக்கள் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் எங்க கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்? அது இப்ப நான் சொல்றது கேக்குறியா? முதல்ல ஆய்வு பண்ணனா ஒரு அதிகாரி போகணும். அரசியல் பிரமுகர் போய் இது பண்ண சொல்லி உன்ன சொன்னாங்களா? நீ அரசியல் பிரமுகர் தான். நீ என்ன பொறுப்பு? நான் பத்திரிகை ஆசிரியர். பத்திரிகை ஆசிரியர் நான் என்னன்றேன், நான் சோழன் பத்திரிகையாளர். இல்ல நீ வந்து டிவி கேக்காரர் தான். இல்ல நீ வந்து இப்போதைக்கு வந்து என்ன டிவி கேக்காரர் தான். சரியா? அல்ல நீ அப்படி இல்ல. நீ அப்படியே நான் என்னன்றேன், நீ வந்து டிவி கேக்காரர் தானே? நீ சொல். அப்ப நீ சொல்லு. அப்புறம் எப்படி நீ சொல்லு? மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை பார்த்துங்க. ஒரு பெண்கள் இருக்கிற ரூம்ல அத்துமீறி ஒரு போறான் பத்திரிகையாளர். நீ பத்திரிகையாளர் தானே? பெண்கள் இருக்கிற ரூம்ல போலாமா? நான் சொல்றது கேக்குறியா? நான் ஒரே விஷயம், ஊர் மக்கள் யாருன்னு ஒரு பெண்கள் இருக்கிற இடத்துல நீ பத்திரிகையாளர்னா அத்துமீறி இந்த மதிய நேரத்துல நொய்யிற. சரியா? நீ வந்து டிவிக்கே தானே? நீ சொல்லிட்டு பா. அப்புறம் நீ டிவிக்கே தான். நீ டிவிக்கான்றதால தான் ஆய்வு பண்ண போற. நீ டிவி கேட்கறா இல்லையா? நீ நின்னு சொல்லிட்டு பா. நின்னு சொல்லிட்டு போனோம். நீ நின்னு சொல்லிட்டு நீ எப்படி போய் ஒரு பெண்கள் இல்ல ஒரு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.